Hi everyone. இன்னைக்கு வந்து உண்மையாவே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோல இருக்கிறோம் அப்படினு சொல்லலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023 கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்படினு சொல்லலாம். சோ நம்மள நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுருந்தாங்க. அதில ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பெண்டிங்ல இருந்திருக்கும். ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து சர்டிபிகேட் சரியா அப்லோட் பண்ணாம இருந்திருப்பீங்க. சார் அதெல்லாம் முடிஞ்சு நமக்கு ரேண்டம் நம்பரே வந்தாச்சுங்க. ரேண்டம் நம்பர் தான் நமக்கு ஃபைனலா நமக்கு கொடுக்கிற நம்பரா அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா கிடையாது. சோ ரேண்டம் நம்பருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட பிறகு அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, அந்த சர்டிபிகேட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படினா அடுத்த கட்டம் தான் இந்த ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ரேங்க் அப்படினு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து ஓவரால் ரேங்க். இதனுடைய வித்தியாசத்தை நம்ம இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். பொறுமையா இந்த வீடியோவை அப்சர்வ் பண்ணீங்க அப்படினவே போதும். இதுக்கான ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரைட். சோ இது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு சார் ரேங்கே வரல சார், நான் என்ன பண்ணலாம் அப்படினா உங்களுக்கு ஒரு பர்టిక్యులர் டேஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல போய்ட்டு நீங்க டிஎஃப்சி சென்டர் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி அதிலே எதனா கிரீவ்னஸ், எதனா ஒரு குறைபாடுகள் இருக்கு அப்படினா நீங்க அங்க போய் அப்ரோச் பண்ணலாம். அதை தாண்டி எனக்கு ரேங்க் லிஸ்ட், அதாவது ரேங்க் லிஸ்ட் நம்பர் வரல, அதாவது ஓவரால் ரேங்க் இல்ல, கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டுமே இல்ல சார் அப்படினா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஒரு 5000 2000 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான். சோ அதுல என்ன ஆகும் அப்படினா ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து தப்பான விஷயத்தை வந்து நமக்கு சர்டிபிகேட்ஸ்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் தான் ஃபைனல். அந்த ரேங்க் லிஸ்ட் நமக்கு வரலனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நீங்க டிஎஃப்சி சென்டர் அப்ரோச் பண்ணலாம், இல்லனா நமக்கு முடிஞ்சது. ரைட். சோ கமிங் டு தி பார்ட். சோ ரேங்க் லிஸ்ட் ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்னு ஓவரால் ரேங்க், இன்னொன்னு வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ரேங்க். இதுல எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எது சார் அப்படின்றத நான் சொல்றதுக்கு பதிலா நீங்களே அதுக்கான விடையை சொல்லிடுவீங்க. இந்த ஓவரால் ரேங்கிங் அப்படின்றது வந்து இப்போ நமக்கு ஒரு 10 லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்கன்னா அந்த 10 லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்குமே ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படி அப்ளை பண்ண எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போவாங்க. அடுத்து ரேங்க் லிஸ்ட். ஸோ அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தில் ஒரு 5 லட்சம் பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வருது அப்படின்னா மிச்சம் 5 லட்சம் பேர் அப்ளிகேஷன்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5 லட்சம் பேருக்கு தான் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 5 லட்சம் பேர் தான் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டி போட போகிறாங்க. இப்போ நம்மளுடைய டிஎன்இஏ அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ நமக்கு 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் 20ஆம் தேதியோட முடிஞ்சாச்சு. நமக்கு இப்போ ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கிடையாது. அப்போ ஒரு 1.5 லட்சம் பேர், அந்த 1.5 லட்சம் பேருக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப், ஹையஸ்ட் கட் ஆஃப் ஒரு 200லேருந்து லோவஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் அவங்க ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. 200க்கு 200 நீ 1, அடுத்து 199.5 நீ 2, அந்த மாதிரி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டட் ஜெனரேட்டட் தான். ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து ரேங்க் 1, லோவஸ்ட் கட் ஆஃப் இருக்கும் பாருங்க, அதுதான் லாஸ்ட் ரேங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த 1.5 லட்சம் பேருக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அந்த 1.5 லட்சம் பேருக்கும் ரேங்க் வந்து கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 1.5 லட்சம் பேருக்கும் ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அது ஓவரால் ரேங்கிங். இப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்கிங் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே ஓவரால் ரேங்கிங்கை விட கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவருடைய ஓவரால் ரேங்கிங் ஒரு 80,000 அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய கம்யூனிட்டி ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கலாம். அப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்
ஓவரால் ரேங்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லை கம்யூனிட்டி ரேங்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ஓவரால் ரேங்கிங் அப்படின்றது உங்களை எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் எத்தனாவது, அவ்வளோதான். ஆனால் நமக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்கிங் தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா இது உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி, இப்போ 1,00,000 பேரில் உங்களுடைய ரேங்க் ஓவரால் 80,000, உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்களுடைய ரேங்க் வந்து 20,000. அப்போது உங்களுக்கு முன்னாடி 19,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 80,000லேருந்து தே வில் நாட். ஏன்னா உங்களுடைய சீட்டு வந்து உங்களுடைய கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் சீட்டு வந்து குறைஞ்சிட்டே போகும். இப்போ நீங்கள் பிசி கம்யூனிட்டி அப்படின்னா நீங்கள் பிசி கேட்டகரியில் 20,000 இருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 19,000 இருக்காங்கன்னு அர்த்தம். இதில் நீங்கள் 80,000 இருக்கேன் சார், நான் அதே பிசி கம்யூனிட்டி தான், எனக்கு 20,000 கம்யூனிட்டி, ஆனால் எனக்கு ஓவரால் 80 இட் டஸ் நாட் மேட்டர். அது எத்தனை அப்ளிகேஷன்ஸ் அவ்வளவுதான். அப்போது கம்யூனிட்டி ரேங்கிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒவ்வொரு கேட்டகரியில் தான் இருக்கும். அப்போது இந்த கம்யூனிட்டி ரேங்கிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரேங்கிங். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு அப்ளிகேஷன்ஸ், ரைட், நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த வகையில் தான் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க பெர்சன்டேஜ் கணக்கில். அதாவது 31% ஓப்பன் கேட்டகரி, அதாவது எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஸோ நம்ம ஓசி கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இட்ஸ் ஓசி கேட்டகரின்றது ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு அர்த்தம். அதாவது அதிகமான மார்க் இருக்கிற எல்லாருமே போட்டி போடுவாங்க. எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிஇஜி கேம்பஸ், எனக்கு வந்து ஓசி கேட்டகரியில் 199 எனக்கு சீட்டு கிடைக்குது. அப்போது இது ஓசி கேட்டகரி மட்டும்தான் இந்த 199 அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதே 199.5 எஸ்சி ஸ்டூடெண்ட் எடுத்தாலுமே அவருக்கு இந்த ஓசி கேட்டகரியில் தான் ஃபஸ்ட்டு போகும். அப்போது இந்த ஓசி கேட்டகரி அப்படின்றது வந்து எல்லா கம்யூனிட்டியுமே போட்டி போடக்கூடிய ஒரு ஒரு பிளேஸ் தான் இந்த ஓசி கேட்டகரி. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓசியை ஃபில் பண்ணிடுவாங்க, ரைட். ஓசியை ஃபில் பண்ணிட்ட பிறகு தான் அவங்களுடைய விச் மீன் கரஸ்பாண்டிங் கம்யூனிட்டியில் நமக்கு வந்து போகும். ஸோ கரஸ்பாண்டிங் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா 69% வந்து கொடுக்குறாங்க. அதாவது பிசி, எம்பிசி 1 இயர், எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, ஸோ இந்த மாதிரி பிசி, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 69% சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு 2 ரேங்க் லிஸ்ட், இதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஓவரால் ரேங்கிங்கை பார்த்து பயப்பட வேண்டாம். கம்யூனிட்டி ரேங்கிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். கம்யூனிட்டி ரேங்கிங் நமக்கு கம்மியாக இருக்குன்னா நமக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டி போட போகிறாங்கன்னு அர்த்தம். தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய சீட் நம்மளுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தான் குறைய போகுது. ஓவரால் ரேங்கிங்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரியா? ஸோ தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.